Hello friends, very good evening. 8th standard English. Last class we started with this poem My Hobby Reading. என்னுடைய பொழுதுபோக்கு படிக்கிறது. So the previous prose was also all about this by hobby. என்னுடைய பொழுதுபோக்கு. ஒரு 3 பேரினுடைய கதையை வந்து ப்ரோஸா பார்த்தோம். அதே கண்டென்ட்டா அதே ஒரு டாபிக்கா ஒரு போயமா நம்ம பார்க்க போறோம். இந்த போயத்தை எழுதியவர் வந்து அருணாச்சலம் சந்திரசேகரம். We'll quickly read the poem, then we'll see line by line explanation. Okay. So it's a very good hobby. If we develop this hobby, we will always be equipped and our the way of thinking also will get developed. நம்ம எப்படி சிந்தனை பண்றோமோ எப்படி யோஜனை பண்றோமோ அதோடைய திறனே வந்து மாறும். Because we are going to spend our precious time in reading, not gossiping about others. இன்னொருத்தவங்களை பத்தி பேசுறதோ வேற ஏதாவது ஒரு செயலை செஞ்சு வீணடிக்காம படிக்கிறோம். It will definitely expand our knowledge. My hobby is reading. It helps me in thought breeding. It takes me to places near and far. It keeps my rational doors ajar. It teaches me to cackle and cry. Without wings, it lets me fly. I wish if all the children could read in constructing a vigorous society, then we shall succeed. By Arunachalam Chandrasekharan. So this hobby, what is the hobby which has been mentioned in this poem? Reading, படிக்கிறது. ஒரு சிந்தனையை வந்து தூண்டுறது, நல்ல சிந்தனைகளை வந்து தூண்டுற தன்மை வந்து எந்த பொழுதுபோக்குக்கு இருக்குன்னா படிக்கிறது. நிறைய புத்தகங்கள் படிச்சோம்னா ஒருத்தருடைய ஒப்பீனியன் வந்து தெரிய வரும். How they handle their lives, how they handle things. So definitely it will help us, it will guide us, right? நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த புத்தகத்துல படிச்ச ஒரு பதிவு வந்து இதே மாதிரி தான் நம்ம பார்த்தோமே, இது நம்ம கூட நம்மளுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணலாமேங்கிற ஒரு சிந்தனை வரும், right? It is definitely a thought provoking. It takes mind near and far. அது வந்து தொலைநோக்கு தூரத்துக்கும் எடுத்துன்னு போக முடியும். நம்ம கிட்டக இருக்கிற விஷயங்களுக்கும் நம்மளால அது கனெக்ட் பண்ண முடியும். இட் இஸ் எக்ஸ்பேண்டிங் த வே வி திங்க். ரொம்ப சுருக்கமா என்ன பண்ணாலும் ஒரு தொலைநோக்கு பார்வையில ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கு கூட இது உதவி செய்யும். இட் கீப்ஸ் இன்டெலிஜென்ஸ் டோர் ஓப்பன். இட் ஹெல்ப்ஸ் டு பேலன்ஸ் சாரோ அண்ட் ஹாப்பினஸ். நம்மளுடைய சுகத்தையும் சரி துக்கத்தையும் சரி சம அளவா நம்ம பார்க்கறதுக்கு அது உதவி செய்யும். இட் ஹெல்ப்ஸ் அவர் தாட்ஸ் டு ஃப்ளை ஹை. நம்மளுடைய சிந்தனைகள் எப்போதுமே பெருசாகவே இருக்குங்கிற விதத்துல அது நம்மளை யோஜனை பண்ண வைக்கும். இட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் அவர் தாட்ஸ் டு ஃப்ளை ஹை. ஒரு உயர்தரமான ஒரு சிந்தனைகள் நமக்குள்ள தூண்டுறதுக்கு அது ரொம்ப உதவிகரமா இருக்கும். educated children can create powerful society. நம்ம எல்லாரும் படிச்சிருந்தா தானே அடுத்த தலைமுறை வந்து நம்ம இன்னும் பிரகாசமா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க முடியும், right? If we all are educated, we can definitely create a strong and a powerful society. நம்மளுடைய சமூகத்துடைய வளர்ச்சியே வந்து இன்னும் மேன்மைப்படுத்தலாம், இன்னும் அதிகரிக்கலாம், கரெக்டா? So we'll read, this is the summary of poem. இந்த poemல என்ன சொல்ல வராங்கங்கிறது ஒரு சம்மரியா பார்ப்போம். My hobby is reading. So என்ன சொல்றாங்க இந்த poet? He says that his hobby is reading. அவருடைய பொழுதுபோக்கு வந்து படிக்கிறது, புத்தகங்கள் படிக்கிறது வந்து அவருடைய பொழுதுபோக்கா இருக்கு. It helps me in thought breeding. Reading is helping the poet to grow and develop many good thoughts. நிறைய நல்ல சிந்தனைகள் வந்து வளர்த்துக்கிறதுக்கு புத்தகம் படிக்கிறது வந்து இந்த போயட் வந்து உதவிகரமா இருக்கு. It will definitely help us as well. நமக்குமே அது ஒரு உதவியா இருக்கும். It takes me to places near and far. The thoughts take the poet not only to nearby place but also to far off places. Far off places means it's not the physical traveling. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, நம்ம நகர்ந்து போறது, அந்த அர்த்தம் கிடையாது. The way we think beyond, it is helping in that manner. அந்த விதத்துல அது உதவிகரமா இருக்கு. ஒரு
குறிப்பிட்ட விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அதை சிந்தனை செய்யறதை விட இன்னும் பலவேறு கோணங்கள்ல வந்து ஒரு விஷயத்த நம்மள சிந்திக்கிறதுக்கு அது உதவிகரமா இருக்கு. ஸோ இட் இஸ் ஹெல்பிங் அஸ் டு திங்க் ஃபார் ஃபார் ஆஃப் பிளேசஸ். இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த நொடிக்குங்கிறத மட்டும் இல்லாம how it is going to have an impact on us, அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு உதவிகரமா இருக்கும், லாங் ரன்ல வந்து எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், இந்த மாதிரி சிந்தனையோட நம்ம ஒரு வேலையை செஞ்சோம்னா it is definitely going to be a fruitful one, because we are not going to restrict to the immediate solution but for a future minded. We are also going to be a future minded. ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையிலையும் நம்ம சிந்திக்கிறதா இருக்கும். இப்போ தற்போதைக்கு அந்த செயலும் செஞ்சு முடிக்கிறதுக்கும் அது உதவிகரமா இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி ஹெல்பிங் டு நியர்பை பிளேஸ் பட் ஆல்சோ ஃபார் ஃபார் ஆஃப் பிளேசஸ். It keeps my rational doors ajar. The poet compares his mind to a room. ஒரு அறைக்கு வந்து தன்னுடைய மனசை வந்து ஒப்பிடுறார். His thinking, he's comparing it to a room. Why is he comparing it to a room? He says that he keeps his mind half open and unlocked so that it enables him in logical thinking. இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது வரப்போறாங்க, நம்ம ஒரு வேலையா இருக்கோம் நம்ம வீட்டுல ஒரு அறையில அப்படின்னா என்ன பண்ணுவோம், கதவை பாதி திறந்து வச்சிருப்போம். அவங்க வந்தாங்கன்னா கதவை அடிச்சுன்னு டக்குன்னு வரலாம். நம்மளால திறக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா? அதே போலதான் is comparing this mind to a door where he is keeping it half open. He's keeping it open in the sense he is able to accept things. நிறைய புது எண்ணங்களை வந்து ஏத்துக்கணும், புது எண்ணங்கள் வந்து வருது அப்படின்னா he needs to accept it. So that is the reason he is keeping his mind open. For half open means ajar, to keep it open. அதுதான் அஜாருங்கிற வார்த்தை இந்த போயம்ல உபயோகிச்சிருப்பாங்க. We come across this line over here. Doors, it keeps my rational doors ajar. It is, he wants to keep his mind open-ended so that new good thoughts comes to his mind and it is helping in his growth. அவருடைய வளர்ச்சிக்கு அது உதவிகரமா இருக்கும். வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாம அவருடைய சிந்தனை திறனை வந்து கூட அது அதிகரிக்கும். It enables him in logical thinking. At the same time, it prevents from entry of unnecessary thoughts. தேவையே இல்லாத சிந்தனைகளை வந்து வரது கூட அது தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். So, if at all the door is wide open, anyone can enter, correct? But if it is half open, it means the person will think whoever is coming into the house, he'll definitely knock once, then only he'll be able to enter the house, right? If at all it is wide open, anyone can come and go. It shouldn't be like that also. We should be open ended. நம்ம ஒரு விஷயம் புதுசா கத்துக்கிறோம்னா அது ஏத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். அதே நேரத்துல தேவையே இல்லாத சிந்தனைகளை வந்து வருது அப்படின்னா அந்த இடத்துல தவிர்க்கிறதுக்கும் நமக்கு மைண்ட் வந்து ஒரு உறுதிகரமா இருக்கணும். At the same time, it prevents from entry of unnecessary thoughts, which is helping reading books. இந்த புத்தகம் படிக்கிற இந்த பொழுதுபோக்கு, இந்த ஒரு ஹாபி அவரை வந்து நல்ல எண்ணங்களை வந்து தூண்டுறதுக்கும் உதவிகரமா இருக்கு. அதே சமயத்துல கெட்ட எண்ணங்கள் வருதுன்னா, so it isn't like this, we shouldn't think in that manner. அந்த மாதிரி ஒரு தாட் வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி வரும். ஏன்னா நமக்கு நல்ல விஷயங்கள் வந்து இந்த புத்தகங்கள் மூலியமா படிச்சிருப்போம். That is the reason he says it prevents from entry of unnecessary thoughts. தேவையே இல்லாத சிந்தனைகள் வர்றது கூட அது தவிர்க்கும். எது தவிர்க்கும்? நம்ம புத்தகம் படிக்கணுங்கிற ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு நமக்குள்ளேயே நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஒரு புத்தகம் படிக்கணுங்கிற ஒரு பொழுதுபோக்கை வளர்த்துட்டோம் அப்படின்னா கெட்ட சிந்தனைகள் இல்ல தேவையே இல்லாத எண்ணங்கள் வரதை கூட நம்மளால தவிர்க்க முடியும், அவாய்ட் பண்ண முடியும். It teaches me to cackle and cry. Reading habit helps the poet to balance both happiness and sorrow same manner. The poet வந்து இது இந்த விதத்துலயும் அது உபயோகமா இருக்கு. அதாவது சந்தோஷத்தையும் சரி துக்கத்தையும் சம அளவை பார்க்கறதுக்கு இது உதவிகரமா இருக்கு. It teaches him to laugh loudly during happy times and cry and let out sorrow during painful times.
சந்தோஷமா இருக்கிற நேரங்கள்ல வாய் விட்டு சிரிச்சு இன்னொருத்தர்ட்ட பகிர்ந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் அது உதவிகரமா இருக்கு. ஒருவேளை சோகமா இருந்தாரு, அவருக்கு ஏதோ கஷ்டம் அப்படின்னா அழுது அதை வெளிப்படுத்தி சொல்றதுக்கும் அது உதவிகரமா இருக்கு. we need to balance both. ஒரேடியா சந்தோஷமா இருந்தாலும் குதிக்க கூடாது, சோகம் இருந்தாலும் ஐயோ நமக்கு இப்படி ஆயிடுத்தே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு அப்படியே தலையில கை வச்சுன்னு அப்படியே உட்காந்துடக்கூடாது. we need to balance both because both are equivalently important, right? ரெண்டுமே முக்கியம் தான். ஒரேடியா சந்தோஷமாவும் இருந்தாக்க நம்ம ஒரு தப்பு பண்றோம். if at all we are making a mistake, from that mistake we are learning something, right? அந்த ஒரு பண்ண தவறுல இருந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம். So we should be able to accept it that I have committed a mistake and I have learned something new and I won't commit the same mistake next time. இதே தவிர வந்து நான் அடுத்த வாட்டி செய்ய மாட்டேன். இந்த வாட்டி செஞ்ச தப்புல நான் இதை கத்துண்ட பாடம். இது வந்து நான் வெளிப்படுத்தணும். It is helping me. That is reading is helping me to balance both happiness and sorrow in same manner. ஒரே விதத்துல அது பேலன்ஸ் பண்றதுக்கு எனக்கு அது உதவிகரமா இருக்கு. கேக்கல் அப்படின்னா இட் இஸ் அ நாய்ஸ் மேட் கீச் அப்படிங்கிற ஒரு சத்தம். அதாவது சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தையை உபயோகிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. வித்தவுட் விங்ஸ் இட் லெட்ஸ் மீ ஃப்ளை. பறவைகள்லாம் எப்படி பறக்கும்? அதுக்கு வந்து ரெக்கை இருந்தா தானே பறக்கும். ஆனா இது வந்து நமக்கு பறக்க வைக்கிறது. எப்படி பறக்க வைக்கிறதுனா இட் இஸ் மேக்கிங் மீ டு ஃப்ளை ஹை. நான் அடுத்தடுத்து ஒரு கட்டத்துக்கு போறதுக்கோ மேலும் மேலும் ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு இன்னும் ஒரு உயர்தரமான ஒரு சிந்தனைகள் வளர்க்கறதுக்கு அது எனக்கு உதவிகரமா இருக்கு. இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டிங் த தாட்ஸ் ஆஃப் தி போயட். அது வந்து அவருடைய எண்ணங்களை வந்து அதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கல. வித்தவுட் விங்ஸ் இட் அலவுஸ் ஹிஸ் தாட் டு சோர் ஹை அண்ட் ஃப்ளை. அவருடைய எண்ணங்கள் வந்து பெரிய அளவுல சிந்திக்க வைக்கிறதுக்கும் அது பறக்கிறதுக்கும் அது உதவிகரமா இருக்கு. பறக்கிறது தான் இட் இஸ் மேக்கிங் ஹிம் டு திங்க் ஹை. I wish if all children could read. The poet feels that all children should go to school and study. There should be no illiterates. யாரும் படிக்காதவங்கன்னே இருக்கக்கூடாது. எல்லா குழந்தைகளுமே பள்ளிக்கூடத்துக்கு போகணும், போய் படிக்கணும், படிச்சு எழுத தெரியணும். யாருமே படிக்காதவங்க அப்படின்னு இருக்கவே கூடாது. There should be no illiterates. Illiterates. That is the opposite. Correct? Literates na படிச்சவங்க. A person who is well educated, we tell him as a literate. Illiterate, one who is not equipped himself. படிக்காதவ அப்படின்னு சொல்லணும்னா we call him as illiterate. Correct? He says that he wishes that every child should be a literate and no one should be illiterate. I wish if all children could read in constructing a rigorous society. எதுக்கு படிக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரு? எல்லா குழந்தைகளும் படிச்சவங்களா இருக்கணும், illiterates இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றாரு? ஏன்னா படிச்ச குழந்தைகள் தான் வந்து ஒரு சத்தான சமுதாயத்தையும் ஒரு ஸ்ட்ராங்கான சொசைட்டியை உருவாக்குறதுக்கு உதவிகரமா இருக்கும். only if children are well educated they can build a strong society. இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் they teach us right from the smaller classes. We have been learning we need to follow signals, we need to wear helmet. Suppose if we hadn't gone to school, நம்ம ஒருவேளை ஸ்கூலுக்கே போல இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் படிக்கல அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் தெரிஞ்சிருக்காது. நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டில் அண்ணா அம்மா அக்கா யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க இருக்காங்க, அவங்க வண்டி ஓட்டுறாங்கன்னா நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லுவோம்ல, இது பண்ணணும், இது பண்ணாதான் நல்லது, தெருல வந்து எச்சில் துப்பக்கூடாது, we shouldn't spit on the road. So these are these little qualities which we learn every day to day we learn something or the other. Only if we study and we are educated we will be able to spread good thoughts to others as well. நல்ல எண்ணங்களை வந்து மற்றவங்களுக்குமே நம்ம எப்போ சொல்ல முடியும்? நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால இன்னொருத்தருக்கு பகிர்ந்துக்க முடியும். For that we need to be educated. நம்ம ஒருவேளை நமக்கு அந்த விஷயம் தெரியலன்னா நம்ம சொல்லுவோமா? சரி அவ செய்யறது தான் சரிங்கிறது தான் நம்ம எண்ணமா இருக்கும். Right? Only if we are well educated. See, if at all we are educating people around us in this manner, the next generation is definitely going to be at a higher end.
அடுத்த வர தலைமுறைகள் வந்து இன்னும் நல்ல ஒரு சொசைட்டியை வந்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. தே ஆர் கோயிங் டு பி ஹேவிங் அ வெரி டிசிப்ளின்ட் அண்ட் அ கிளீன் சொசைட்டி. ஒரு சுத்தமான ஒரு சமுதாயத்தையும் ஒரு பவர்ஃபுல் சொசைட்டியா அது கண்டிப்பா வளர்றதுக்கு உதவிகரமா இருக்கும். which is going to help only if children are well educated. For that, we need to read. We need to read, we need to study, we need to have good thoughts. So for all these things, we need to read. படிக்கணும்னா புத்தகத்தை எடுத்து படிக்கணும், பரீட்சைக்கு படிக்கணும், அந்த மாதிரி இல்லை. ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கா ஒரு நல்ல விஷயங்கள் கத்துக்கிறது வந்து நல்ல எண்ணங்கள் தோன்றுறது, நம்மளுடைய பக்குவத்தை வந்து அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சொசைட்டினுடைய சமுதாயோடைய வளர்ச்சிக்கு கூட அது ரொம்ப உதவிகரமா இருக்கு. He believes that if all children are well educated, they can build a strong society. Then we shall succeed. If such society is created, we shall reach great heights in our lives. பெரிய உயரத்துக்கு நம்மளால அடைய முடியும். ஹைட்ஸ் இன் த சென்ஸ் நாட் தி ஃபிசிக்கல் ஹைட், ஒரு 5 அடி 6 அடிங்கிறது. வாழ்க்கையில ஒரு பெரிய உயரத்துக்கு நம்மளால அடைய முடியும். We will definitely grow, our wealth will grow. If at all our wealth grows, we need to help others. For people who are not having much money, we will be able to contribute them. நம்மளால இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்யற நிலைமை நமக்கே வரும் இல்லையா? If at all we grow, we need to help others to grow as well. மற்றவங்களும் வளரத்துக்கு நம்ம உதவிகரமாகவும் இருக்கணும். If such society is created, we shall reach great heights in our lives. So with this, he concludes the poem. So in glossary, we come across these words: breeding, procreation. Breeding அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க? Procreation. So thought breedingங்கிற வார்த்தை வந்திருக்கும். That means what? You need to cultivate good thoughts. ஒரு நல்ல எண்ணங்கள் வந்து வளர்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். We need to cultivate good thoughts. We need to this will happen only if we are having reading as our hobby. படிக்கிறோம் அப்படின்னா நல்ல எண்ணங்கள்லாம் எப்போ தோன்றும்? நல்ல மக்களோட நம்ம பழக்கம் வச்சுக்கிறோம், நிறைய நல்ல விஷயங்களை படிக்கிறோம் கேட்குறோம் அப்படின்னா தான் நல்ல சிந்தனைகளும் வளரும் இல்லையா? ஸோ breeding means creating good thoughts. Thought breeding means creating good thoughts in a person. Rational, intelligence, ஒரு நியாயமான ஒரு விவேகமுள்ள ஒரு விஷயத்த பண்றது, ஒரு அறிவுக்கு பொருத்தமான ஒரு விஷயத்த செய்யறது, ஒரு சிந்தனை ஆற்றல் கொண்ட ஒரு மனிதர் அப்படின்னு சொல்றோம்னா we tell he is a rational person. There must be a rational explanation why he or she is behaving like this. This is just an example I'm telling for this word rational. அவ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறா அப்படிங்கிறதுக்கு ஒரு there should be a rational reasoning, rational explanation why she is behaving like this. He or she, whether my sister, why she is behaving like this, there should be a rational explanation. அது கன்வின்சிங்கா இருக்கணும், அறிவுபூர்ணமாவும் இருக்கணும், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அதனால்தான் அவ அப்படி நடந்துக்கிறா. அஜார், ஸ்லைட்லி ஓப்பன், பாதி கதவு திறந்து இருக்கு. டோர் ஷுட் பி, டோர்ஸ் ஆர் அஜார் அப்படின்னா ஸ்லைட்லி ஓப்பன், கதவு ஒரு சிறிதளவு திறந்திருக்கு அப்படின்னா the அஜார் அப்படின்னு சொல்லுவோம். The back door was ajar so that the cat could come and go. இந்த வீட்டினுடைய பின் கதவு வந்து பாதி திறந்திருந்தது, ஏன்னா அந்த பூனை வீட்டுக்கு வந்துட்டு போகும். ஏன்னா வீட்டில் வந்து செல்ல பிராணியா அந்த பூனையை வளர்க்குறாங்க. அது வந்துட்டு போகணுங்கிறதுக்காக கதவு வந்து பாதியா திறக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்றோம்னா the door was ajar as the cat could come and go. The back door was ajar so that the cat could come and go. Cackle, sharp broken noise. Screech அப்படின்னு ஒரு சத்தம். ஒரு இந்த இடத்துல இன்ஃபார்மல் லாஃப், அதாவது சந்தோஷத்தையும் சோகத்தையும் சம அளவுல பார்க்கறதுக்கு உதவிகரமா இருக்கு அப்படிங்கிற இடத்துல இது சொல்லியிருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்டிங், எஸ்டாப்ளிஷ் ஆர் கிரியேட், to build or to make something. That is the meaning of it, constructing.
establish or create. Vigorous, powerful, ஒரு தீவிரமான ஒரு எண்ணம். ஒரு for example, if I tell it is in a sentence, you need a vigorous training to get selected for a final match. ஒரு தீவிரமான ஒரு சக்தி, ஒரு பவர்ஃபுல்லான ட்ரைனிங் இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த ஃபைனல் மேட்சுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகப்படுவீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, யூ நீட் அ பவர்ஃபுல் ட்ரைனிங், immense training is required for you to get selected for the final match. So every word I explained it with a simple example so that the meaning gets registered well. அர்த்தம் வந்து தெளிவா புரியணுங்கிறதுக்காக ஒரு உதாரணத்தோட சொல்லியிருப்பேன். Any doubts to anyone in meaning of the poem? இந்த போயத்தோடைய அர்த்தத்துல யாருக்காச்சும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? If at all any line isn't understood much or it isn't clear, ரொம்ப தெளிவா புரியல அப்படின்னா நீங்க கேட்கலாம். Because we are going to move next with discussion of question and answers from this poem. ஒருத்தருக்கு ஒரு பொழுதுபோக்கு இருக்கும். ஒருத்தவங்க வந்து கிரிக்கெட் விளையாடுறது வந்து ஒரு பொழுதுபோக்கா வச்சிருப்பாங்க. டிராயிங் அண்ட் பெயிண்டிங், like this, people may have reading books, novel books are there, fiction books are there. You can read any books. Now these days you get to know that there are many audio books. படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா கூட கேட்டுட்டே இருக்கலாம். இப்போ வீட்டில் அம்மாலாம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கண்டிப்பாக நேரம் இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, there are some audio books in recent time this has come up so that they can listen to these stories. இப்போ எப்படி ரேடியோ எஃப்எம்ல கேட்போமோ அது போல் இந்த கதைகள்லாம் ஆடியோ வடிவத்தில் இருக்கும். ஸோ தட் தே கேன் listen to these stories. If they are unable to spend time in reading, they can listen to these stories. இப்போ அந்த மாதிரிலாம் கூட இருக்கு. There are many audio books which are available. If at all we download that app and we spend some time in listening to it, we can definitely get equipped. So many ways. இப்போ நம்ம ஒன்று விஷயம் கற்றுக்கணுன்னா எப்படி வேணாலும் கற்றுக்கலாம். We are in that sort of a generation. முன்னாடிலாம் ஸ்கூலுக்கு போனால் தான் படிப்போம். இப்போ நமக்கு ஆன்லைனில் கூட படிக்கலாம். ஒரு விஷயம் தெரியலன்னா நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி ஒரு விஷயத்த இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நிறையா இருக்குது. How we utilize the technology around us is the thing. Any doubts to anyone in this poem? In any one of the lines? ஒரு புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணுறது, இப்படி இருக்கிறத விட வேற எப்படி சிந்திக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா ஏன் இந்த நெருப்பு குச்சி, இந்த பிக்சரை ஏன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணலாம். See, all these sticks have been burnt. எல்லா குச்சியும் எரிஞ்சு போயிடுது. இந்த மீதி இருக்கிற குச்சிகளை வந்து நான் அது எரிஞ்சு போகாமல் நான் தவிர்க்கணும் அப்படின்னா, இப்போ நடுவில் இருக்கிற ஒரு குச்சியை நான் பின்பக்கமாக இழுத்தேன்னா அது எரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைஞ்சு போயிடும்ல. இந்த குச்சி தீ பற்றினா தானே அடுத்த குச்சிகள்லாம் கூட எரியும். If at all I am moving the stick a little down, so இந்த இடத்தோடயே இந்த குச்சிகள்லாம் எரிஞ்சு முடிஞ்சு போயிடும். It is quite thought provoking. How you can think so that this problem doesn't get affected. இந்த ப்ராப்ளம் வந்து இன்னும் பாதிப்பு ஏற்படுத்தாம இருக்குங்கிறதுக்கு நீங்க வேற எப்படி சிந்திக்கலாம். I'm just telling it for an example. Here, if at all I'm removing this one stick, these other sticks will not get affected. இந்த மற்ற குச்சிகள்லாம் வந்து பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு அது காப்பாற்றும். எப்படி இந்த ஒரு குச்சியை வந்து நான் பின்பக்கமா நகர்த்தினேன் அப்படின்னா, எரிஞ்ச குச்சியை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. I can definitely stop other sticks getting burnt, right? So it is definitely helping me to think. That is why this picture is given and helps my thoughts to fly very high. என்னுடைய சிந்தனைகள் வந்து எப்போதுமே உயர்வா இருக்குங்கிறதுல அது உதவிகரமா இருக்கும். Educated children can definitely create a powerful society. ஒரு நல்ல சமூகத்தை வந்து உருவாக்குறதுக்கு படிச்ச தலைமுறை இருக்குன்னா
அது நம்மளுடைய சமுதாயத்தோடைய வளர்ச்சிக்கு அது ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஸோ this saying doors ajar, நம்மளுடைய பிரெயினும் வந்து ajar, if it is half open, it will definitely help other thoughts to come in and definitely put a full stop for unnecessary or useless thoughts. Okay, these are the questions, comprehension questions. What is the hobby of the poet? எது வந்து ஒரு பொழுதுபோக்கா கருதப்படுது இந்த போயட்டுக்கு? Reading is the hobby of the poet. What does ajar mean? The word ajar means opening the door slightly. Can the poet fly without wings? No, the poet cannot fly without the wings, but his thoughts and imaginations can fly everywhere without wings. அவரால் பிசிக்கலா பறக்க முடியாது, ஆனா அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உயரத்துக்கு ரெக்கைகள் இல்லாம எல்லா கோணங்களையும் எல்லா திசைகள்லயும் பறக்க முடியும். வெவ்வேறு இடத்துக்கு அவரால் சிந்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்படுது. வாட் கேன் த சில்ட்ரன் டூ டு த சொசைட்டி இஃப் தே ரீட்? குழந்தைகளால என்ன பண்ண முடியும் இந்த சமுதாயத்துக்கு அவங்க படிச்சாங்கன்னா? இஃப் ஆல் த சில்ட்ரன் ரீட் த புக்ஸ், இட் கேன் கன்ஸ்ட்ரக்ட் அ பவர்ஃபுல் சொசைட்டி. What is the theme of the poem? The theme of the poem is reading hobby. You can make note of these answers. I'll wait for 1 or 2 minutes. So all these questions have been asked in page number 54 in our textbook. பேஜ் 54வது பக்கத்துல இந்த கேள்விகள்லாம் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கான பதில் தான் நம்ம பார்த்துட்டு. So first section, soon after the glossary gets over, the glossary பகுதி முடிஞ்சோடனே comprehension questions இருக்கு. அதுல இந்த 5 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கான பதில் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இந்த 5 கேள்விகளுக்கான பதில் நான் இப்போ கொடுத்ததுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். But all you're having any doubts anywhere in these 5 set of questions or in the poem before the class gets ended, you can definitely ask me. If possible, you can unmute and ask, or you can please post it in the chat box. Chat boxல எழுதி கூட நீங்கள் உங்களுடைய சந்தேகத்தை எனக்கு கேட்கலாம். On the basis of your understanding of poem, tick the most suitable option to complete the statements. Reading. It wastes my time. It helps me think deeply about everything. C. Keeps me busy. D. Helps me in thought breeding. So the answer is D. So it is definitely helping in growth of my thoughts, cultivating good thoughts. If reading is helping me in cultivating good thoughts, so option is D. I would have given a star symbol as well as the right answer will be written in red.
டி தான் கரெக்டான பதில். ஸ்டார் மார்க்கும் இந்த டி ஆப்ஷன் பக்கத்தில் கொடுத்து அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். மை ஹாபி ஆர்கியூயிங் இன் த கோர்ட், ஏ ஆப்ஷன். பி ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். சி டேக்கிங் மீ ஃபார் அண்ட் நியர். செல்லிங் goods இன் ஹோல்சேல் மார்க்கெட். இங்கே போய்ட்டுடைய ஹாபி என்ன? இந்த ஏபிடி வந்து கண்டிப்பாக கிடையாது. அவருடைய ஹாபி பொழுதுபோக்கே வந்து படிக்கிறது. அந்த படிக்கிறது வந்து அவரால் கிட்டகையும் சிந்திக்க முடியும், தூரம், அதாவது he is able to think afar. ரொம்ப ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையில் ஒரு விஷயத்த சிந்தனை செய்யறதுக்கும், ஒரு தன் பக்கத்தில் இருக்கிற விஷயத்த கிட்டக இருந்து பார்த்து எப்படி புரிஞ்சுப்பாரோ அந்த விதத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கும் அது உதவிகரமாக இருக்குது. அவருடைய பொழுதுபோக்கான படிக்கிறது. ரீடிங் ஹெல்ப்ஸ் மீ டு வீப் அண்ட் கிரை. எனக்கு அழறதுக்கும் அது எனக்கு அழறதுக்கு வந்து உதவிகரமாக இருக்குது. இட் லெட்ஸ் மீ ஃப்ளை வித்தவுட் விங்ஸ். எனக்கு வந்து பறக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்குது. எனக்கு இறக்கைகளே இல்லாமல் இருந்தாலும் எனக்கு அது பறக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஃப்ளை இன் த சென்ஸ் ஹிஸ் தாட்ஸ் ஆர் ஃப்ளைங் வெரி ஹை. ஒர்க்ஸ் இன் ஃபீல்ட் டு ப்ரொடியூஸ் ஃபுட். இட் ஹெல்ப்ஸ் மீ அஸ்லீப் குவிக்லி. தூங்குறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. இல்லாட்டி உணவு தயாரிக்கிறதுக்கு இந்த ஃபீல்டில் வேலை செய்யறதுக்கு அது உதவிகரமாக இருக்குது. எந்த ஆப்ஷன்? இட் இஸ் டெஃபினெட்லி பி. இஃப் அட் ஆல் வி ஆர் கனெக்டட் வித் திஸ் போயம், இந்த போயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுருந்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது பி தான் ஆப்ஷனுங்கிறது தெரியும். ரீடிங் லாஸ்ட் கொஷின். ஏ blesses the children who read. ஆசீர்வாதம் பண்ணுறது, குழந்தைகளை யாரெல்லாம் படிக்கிறாளோ அவளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்கா இந்த போயமில். இல்லை பி helps the children to construct society. C blesses the teachers who teach. D blesses the farmers who produce food. It is B, helps the children to construct society. D, C, B, B. So this is the right answer. Complete the table given below in order to understand the poem better. So lines from the poem have been given and the lines in the poem describe the uses, the rhymes used in the lines. என்னெல்லாம் ரைமிங் வேர்ட்ஸாக இருக்குது, இந்த லைனுக்கான அர்த்தம் என்ன, கொடுக்கப்பட்ட லைனுக்கு நம்ம இந்த பதிலாம் எழுதணும். ஸோ ஃபார் எவ்ரி லைன் I would have given in different color so that it is attractive to you and as well you are able to write it. Thought breeding, that is, what does it mean and what are the uses? Reading cultivates good thoughts in us. நமக்குள்ள ஒரு நல்ல எண்ணங்கள் வந்து தூண்டுறதுக்கு, அது உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்குது. what are the rhyming words used in the lines? இந்த போயமில் தாட் ப்ரீடிங் அப்படிங்கிற வார்த்தை வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரைமிங் வேர்டு வந்துருக்கணும். ரீடிங், ப்ரீடிங். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தி லைன்? இந்த தாட் ப்ரீடிங் இந்த கொடுக்கப்பட்ட லைனில், இந்த போயமில் என்ன அர்த்தம்? ரீடிங் கல்டிவேட்ஸ் குட் தாட்ஸ் இன் அஸ் அண்ட் ரிமூவ்ஸ் நெகட்டிவ் ஒன்ஸ். கெட்ட சிந்தனைகளை நீக்கிறதுக்கும் ஒரு நல்ல எண்ணங்களை வந்து உருவாக்குறதுக்கும் இந்த படிக்கிறதுங்கிற இந்த பொழுதுபோக்கு வந்து நமக்கு உதவிகரமாக இருக்குது. ஓப்பன்ஸ் ரேஷ்னல் டோர்ஸ். our mind is prepared to think logically and intelligently. ஒரு புத்திசாலித்தனமாக சிந்தனை செய்யறதுக்கும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஒரு நியாயமான, ஒரு விவேகமுள்ள ஒரு தீர்வு, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்குது. ஃபார், அஜார் are the rhyming words in the given line from the poem. ரீடிங் ஹேபிட் ஹெல்ப்ஸ் us to understand good and bad. எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் டு ஃப்ளை வித்தவுட் விங்ஸ். ரீடிங் மேக்ஸ் our habit to think boundlessly. So what are the rhyming words used in the lines? Cry, fly. Reading helps us to fly high without any restrictions. Constructing society. If all children are literates, they can build a dynamic society. What are the rhyming words used in the lines? Read, succeed.
What is the meaning of the line? If every child cultivates the habit of reading, they can build a powerful society. So I have discussed answers for all the questions that is asked in the textbook, page number 54 and 55. If at all the word is having same sound, ending sound, we call it as rhyming words. ரீடிங், ப்ரீடிங், ஐஎன்ஜியில் முடியுது பாருங்க. இந்த ரெண்டு வார்த்தையுமே ஐஎன்ஜியில் முடியுது. ஒரே சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு. ரைமிங் வேர்ட்ஸ் வில் டெஃபினெட்லி கம் இன் தி எண்ட் ஆஃப் தி லைன். அந்த லைன் முடிவில் வர வார்த்தைகள், முதல் லைனில் இருக்கிற கடைசி வார்த்தையும் அடுத்த லைனில் இருக்கிற கடைசி வார்த்தையும் ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்குற வார்த்தைகளாக இருந்தால் அந்த ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி போயட். ஒரு போயட்டோடைய முடிவு தான் அது. முதல் லைனும் முதல் லைன்லேயும் மூணாவது லைன்லேயும் கடைசி வார்த்தை வந்து ரைமிங்காக இருக்கலாம். இட் இஸ் டோட்டலி த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி போயட். அவருடைய இன்டென்ஷன் தான் எப்படி ரைமிங் வேர்ட்ஸை வந்து பிளேஸ் பண்ணணுங்கிறது அவருடைய முடிவு. ஃபார் அஜார், ஃபார் அஜார். cry, fly. Read, succeed. இது ரெண்டும் செட் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ். cry, fly, far, ajar. Reading, reading. I missed these, sorry. These are other set of rhyming words. Rhyming words, rhyming scheme, metaphor, அனஃபோரா, இதெல்லாம் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். எப்படி இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நான், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ்லாம் வருதுன்னு சொல்கிறோமோ, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இது மோஸ்ட்லி போயமுக்கு நம்ம உபயோகிக்கிற வார்த்தைகள். ஸோ இட் கிவ்ஸ் அ செப்பரேட் மீனிங் ஃப்ரம் தி நார்மல். சாதாரணமாக படிக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமான அர்த்தத்தையும் அது கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் தி மீனிங் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். Has everyone understood this poem, My Hobby Reading? Any doubts to anyone? Okay then. I shall end my session over here. We will meet in the next class. Thank you so much all of you. நன்றி. வாழ்க பாரதம். வெல்க தமிழகம்.